வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து டபுள் டோர் போர்டு. டபுள் டோரு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே 2 இங்கே 4 போட்டிருக்கோம். டபுள் டோர் போர்டு. இதுலேயே நிறைய சிங்கிள் டோர் போர்டு, டபுள் டோர் போர்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய நம்பர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதை எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களால் முடியும். இதில் பாருங்கள் 3 போட்டிருக்காங்க. ஆனால் இதுவும் சேம் டபுள் கெப்பாசிட்டர் உள்ள போர்டு தான், டபுள் டோர் போர்டு தான் இதுவும். அதேமாதிரி நிறைய போர்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஷார்ட்டு, அதனால் இது வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த போர்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் ஷார்ட்டில் தான் வந்தது. அப்புறம் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு இந்த போர்டை. இது வேறு போர்டு போட்டு ஐபிஎம் எடுத்து அதில் போட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த போர்டு. பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சிங்கிள் டோரா டபுள் டோரான்னு தெரியல, அதனால் வந்து ஃபுல்லாகவே ஆன் பண்ணி வச்சுருந்தேன். சுத்தமாக ஆனே ஆகலை. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது ஒரு மாடியூல். இது வந்து பிடபிள்யூஎம் மாடியூல்னு சொல்லுவோம், பல்ஸ் வித் மாடியூல். இது எதுக்காக போட்டிருக்கேன்னா, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து ஸ்டார்டிங்காக பெரிய போர்டு இல்லாமல் இந்த போர்டை வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்காக இது போட்டிருக்கேன். இது 4 பின்னு, இதில் 3 பின்னு. இதில் பார்த்தீங்கன்னா விசிசி கிரவுண்டு அவுட் அப்படின்னு இருக்கும். அதை நான் என்னன்னு சொல்கிறேன் தெளிவாக. இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த போர்டை ஆன் பண்ணுறேன். போர்டை ஆன் பண்ணிட்டேன், லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிட்டு. ஆனால் இந்த போர்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் ஆனே ஆகாது, அப்படியே டெட்டாகவே இருக்கும், ஆனே ஆகாது. ஏன்னா இதுக்கு வந்து ஃபீட்பேக், அந்த இன்புட் வந்து கொடுக்கணும். இன்புட் கொடுத்தா தான் இது வந்து ஓடும். இதை நீங்கள் வந்து சிங்கிள் டோர்லேயும் போட்டுக்கலாம். இந்த சின்ன இந்த போர்டு வாங்கி இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி, இதே இன்னொரு போர்டும் இருக்குது. இது சின்ன போர்டு, இது வந்து டூவல். இதுலேயே சிங்கிளும் இருக்குது. அந்த போர்டு போட்டும் வந்து நான் அதுவும் உங்களுக்கு ஒரு தடவை வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டூவல். இதை வந்து எப்படின்னா டியூட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சைக்கிளையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டியூட்டி சைக்கிள் ரெண்டுத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இது டபுள் ப்ரீசெட் வச்சுருப்பாங்க அந்த போர்டு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா இந்த போர்டு கொஞ்சம் காஸ்ட்லி. அது இன்னொரு போர்டு இருக்குது, குட்டியாக வரும். அது வச்சு கூட நீங்கள் இந்த போர்டை வந்து ட்ரைவ் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆர்பிஎம் இந்த இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கிரவுண்டு, ஆர்பிஎம் ஃபீட்பேக்னு போட்டுருவோம். ஃபீட்பேக் வந்து ஃபீட்பேக் போர்டுக்கு போகிறது. டபுள் டோர் போர்டாக இருந்தால் இதில் வந்து 4 பின் இருக்கும். இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா டபுள் டோர் போர்ட்லேருந்து வரும். அந்த பெரிய போர்ட்லேருந்து, கம்யூனிகேஷன் போர்ட்லேருந்து ஒரு இது வந்து கனெக்ட் ஆகி இந்த போர்டு ஒர்க் ஆகும். இப்போ ஆனில் தான் இருக்குது போர்டு இது. ஆனால் இங்கே பாருங்கள், பவர் ஆனில் தான் இருக்குது. ஆனால் சுத்தமாக எதுவுமே ஒர்க் ஆகலை. உங்களுக்கு டெஸ்டர் கூட வச்சு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், போர்டு ஆனில் தான் இருக்குது. ஆனாலும் வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது, அப்படியே டெட்டாக தான் இருக்கும். அதே இப்போ நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன், இப்போ ஒர்க் ஆகும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும், மாற்றி கொடுத்துடக்கூடாது. இதை நான் கனெக்ட் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் லைட் எரியுது இதில். இப்போ போர்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஆன் ஆகிடுச்சு, கம்ப்ரஸர் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஃபுல் ஸ்பீடில் ஓடும். இது நான் வந்து இதில் போட்டிருக்கேன், சீரியஸில். இப்போ டைரக்டில் போடுறேன். இங்கே பாருங்கள், அது கேஸ் லோடு கொடுக்க தான் ஸ்பீட் ஆகும் கம்ப்ரஸரு. பாருங்கள், ப்ரெஷர் நல்லா தள்ளுது. கம்ப்ரஸர் ஃபுல் ஸ்பீடில் ஓடும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த லைட் எரியுது, இங்கேயும் லைட் எரியுது, ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த போர்டை போட்டு நீங்கள் டபுள் டோர் போர்டு தான் இருக்குது, என்கிட்ட சிங்கிள் டோர் போர்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாடியூலை யூஸ் பண்ணி டபுள் டோர் போர்டை கூட சிங்கிள் டோர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸை நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டபுள் டோர் போர்டை தூக்கி சிங்கிள் டோர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். கண்டினியூவாக ஓடும், எந்த ஒரு இஷ்யூவும் எதுவுமே இருக்காது. இதை நீங்கள் டபுள் டோர், ஏன்னா நிறையா போர்ட்ஸ் வந்து சிங்கிள் டோர் போர்டில் டபுள் டோர் போர்டு தான் கிடைக்கிது அப்படின்னு வருது. அந்த போர்டில் வந்து நீங்கள் இதை போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். கம்ப்ரஸர் நார்மலாக ஓடும், எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த டிவைஸ் தான். இது எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன். பவர் சப்ளையும் நான் டோட்டலாக இதுலேருந்து தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 5 வோல்ட் பவர் சப்ளை இன்புட் கொடுக்கணும், அது இதுலேருந்து தான் எடுத்திருக்கேன். அது எப்படி எடுக்கிறது என்னங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஆஃப் ஆகிடுச்சு, எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விசிசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா விசிசி கிரவுண்டு அவுட்டுன்னு போட்டிருக்கோம். இந்த ரெட் கலர் ஒயர் வந்து விசிசி, அதாவது விசிசினா இன்புட் வோல்டேஜ். இந்த ஒயிட் வந்து கிரவுண்டு, இந்த பிளாக் வந்து அவுட்டு. இப்போ வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த பிளாக்கு கொடுத்துருக்கேன்னா, பிளாக் வந்து கிரவுண்டு, போர்டோட டோட்டல் கிரவுண்டு.
கிரவுண்டு. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐசி இருக்கும். இந்த ஐசி தான் 7805, அதாவது 5 வோல்ட் கன்வெர்ட்டர். 15 வோல்ட்டை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ரெகுலேட்டர் ஐசி போட்டிருக்காங்க. இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் 5 வோல்ட். இங்கே மைக்ரோ கண்ட்ரோலுக்காக ஒரு 5 வோல்ட் எடுத்திருப்பாங்க. இந்த 5 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுலேருந்து போகிற 5 வோல்ட்டு வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ரெட் கலர் ஒயர் 5 வோல்ட்டு கொடுத்தாச்சு, கிரவுண்டும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும். இந்த சொன்ன இதில் வந்து கொடுக்கணும். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுலனா 5 வோல்ட்லேயும் ஆர்பிஎம்லேயும் கொடுக்கணும். ஆக்சுவலாக வந்து இதில் 2 கப்ளர் இருக்கும். இந்த கப்ளர் ஒன்று, இந்த கப்ளர் ஒன்று. இந்த கப்ளர் பார்த்தீங்கன்னா இந்த கப்ளரில் சிமிலராக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். இதில் வந்து 1 2ன்னு போட்டிருப்பாங்க, இங்கே வந்து 1 2ன்னு போட்டிருக்கும். போர்டுலேருந்து வர ஃபீட்பேக்கு இது வழியாக வெளில போவோம். இது நமக்கு தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா 1 2 இதுதான் இன்புட், இது ஃபீட்பேக். 4 and 3 1 2 இருக்குல்ல, 1 2ல் சப்ளை கொடுத்தீங்கன்னா 4 and 3 ஆக்டிவேட் ஆகி இந்த போர்டு ஆன் ஆகும். அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். நமக்கு வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லேருந்து ஒரு அவுட் வந்து பாசிட்டிவில் தான் வரும், நெகட்டிவ் வந்து காமன், மைனஸ் வந்து காமன். அப்போ என்ன பண்ணணும்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிரவுண்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டுன்னு இருக்கும், அந்த விட்டுறணும். 5 வோல்ட்டுன்னு இருக்கும். இதில் வந்து ஆர்பிஎம்னு இருக்கும். அந்த ஆர்பிஎம்மில் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டை கொடுத்துடணும். சரி, கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்குது. ஆர்பிஎம்னு வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு, கிரவுண்டு, ஆர்பிஎம், ஃபீட்பேக்கு. இதில் அந்த ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா இந்த கப்ளருக்கு வந்திருக்கும், 2ஆம் நம்பருக்கு. இந்த 5 வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பருக்கு வந்திருக்கும். இந்த கப்ளரை விட்டுருங்க, தேவையில்லாது. 1ஆம் நம்பருக்கு இது வந்திருக்கும். 1ஆம் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. ரெசிஸ்டன்ஸுக்கு அந்தண்டை தான் கொடுக்கணும் நீங்கள். அதை வந்து அந்த அவுட்புட்டை கொடுத்துருங்க. அதாவது இதுலேருந்து ஒரு அவுட்புட் வந்து இதில் கொடுத்துடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு, ஆர்பிஎம் வந்து கிரவுண்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்டு வந்து ஆன் ஆகிடும். இப்போ ஓடும். இப்போ நான் உங்களுக்கு மறுபடியும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த போர்டு நீங்கள் கண்டினியூவாக கழட்டி மாட்டணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கண்டினியூவாக நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிடலாம். அது கம்ப்ரஸர் நீங்கள் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தெர்மோஸ்டாட்லேருந்து லைன் வந்து இந்த பவர் சப்ளை கொடுத்துட்டிங்கன்னா பவர் வந்ததுன்னா ஆன் ஆகி ஓடும். தெர்மோஸ்டாட் கட் ஆனிச்சுன்னா பவர் கட் ஆகிடும். சிங்கிள் டோர் போர்டுக்கு தாராளமாக நீங்கள் இது போடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். இங்கே போர்டும் ஆன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. போட்ட அடுத்த செகண்டில் இதுலேருந்து ஃபீட்பேக் போய் கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கம்ப்ரஸர் ஓடிட்டு இருக்கு. டபுள் டோர் போட கூட நீங்கள் சிங்கிள் டோருக்கு இதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் ஒரு இதுதான் இது. இந்த ஐபிஎம் எப்படி கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ஒன் டைம் பிளிங்க்லாம் வந்ததுன்னா ஐபிஎம் ஃபால்ட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. அந்த ஐபிஎம் ஃபால்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.